ஹாய். முஸ்லிம்கள்னா யாருங்க? இந்த கேள்வி நான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கு எல்லாருமே நமக்குள்ளே அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிறணும். ஸோ முஸ்லிம்கள்னா யாரு? பிழைப்புவாதிகளா? பிழைப்புவாதிகளா ஒரு முஸ்லிம் இருக்க முடியுமா? இல்லை இருக்கலாமா? ஆனால் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி 90% அப்படிதான் இருக்கிறோம். எல்லா முஸ்லீம்கள்னு நம்ம பேரளவில் முஸ்லீம்னு சொல்லிக்கிறது. ஆனால் அந்த முஸ்லீம்ங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன, அதனுடைய பொருள் என்னங்கிறது தெரியாமலே இன்னைக்கு இருக்கிறாங்க. மெஜாரிட்டியான மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி, அதாவது முஸ்லீம்கள் பிழைப்புவாதிகளாக இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே அந்த கேள்வியை நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முஸ்லீம்னா என்ன? முஸ்லீம்னா யாரு? ஸோ இறைவனோட பணியை செய்யக்கூடியவங்க தான் முஸ்லீம். அப்ப இறைவனோட பணி இங்க இந்த உலகத்துல இன்னைக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல சக்திகள் தான் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு இறைப்பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய அளவுல செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, அவங்கெல்லாம் நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு யாரும் பெரிய அளவில் யாரும் செய்யறது இல்லை. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா பயம். ஸோ எதையும் நம்ம பேசணும்னா அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நம்மளால அந்த பின்விளைவுகளை கான்சிக்வன்சஸை யோசிச்சுட்டு அதை செய்யாம இருக்கிறது ஒரு ரகம் இருக்கிறாங்க, ஒரு தரப்பு மக்கள். ஆனா அப்படி இருக்கலாமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்களுடைய ஃபெய்த்ல உள்ள குறைபாடுகள் தான், உங்கள் நம்பிக்கையின் மீது உள்ள குறைபாடுகள். ஆமா, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரியல. பட் ஒன்ஸ் நீங்க இறந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் புரியும், நம்ம இப்படிலாம் இருந்திருக்க கூடாது அப்படின்னு. பட் அஸ் அ ஃபெலோ முஸ்லீமா நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன், பிழைப்புவாதிகள் இல்லை முஸ்லீம், சரியா? அதை நீங்க திரும்பவும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஏன்னா நானுமே சில நேரங்களில் சில ரீசன்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்றது உண்டு தான். ஆனால் நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஆனால் எனக்கு பல நேரங்களில் நம்ம செய்யறது இறைவனுக்கு ஓப்பான செயலா அப்படிங்கிறது மைண்ட்ல அங்கங்க தட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம பண்றது தப்பாச்சே அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தான். ஓகே, பாய்.